கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சேலத்தை சார்ந்த ராஜு என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம்: சகோதரர் ராஜு 41 வயது, அவருடைய சர்ரத்துலே பிபி, சுகர், இடது கை வலி, இருதய பலவீனம், இந்த எல்லா பலவீனங்களும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, 3 யோவான் 2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லா விதத்தில் வாழ்ந்து சுகமாய் சுகித்திரு அப்படிங்கிற வேத வசனத்தின்படியே அன்பு சகோதரரை சுகமாய் சுகித்திருக்க கர்த்தர் பண்ணுவா. என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரர் ராஜு அப்படி சரத்தில் இருக்கிற பலவீனங்கள், பிபி நார்மலாகணும், சுகர் நார்மலாகணும், இடது கையில் இருக்கிற வலி வேதனைகள் மாறணும், இருதய பலவீனங்கள் மாறணும், புது பலன் உண்டாகணும். ஆண்டவரே, ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி புது பலனை கொடுப்பீராக. நீ அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, உங்கள் இருதயத்தின் கவலைகள் மாறும். இருதயத்தின் கவலைகள் மாறும். இன்னைக்கு நம்ம இருதயம்தான் கவலைகளினால் மிகவும் மிகவும் வேதனைப்படுகிறது. நம்ம இருதயத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் எவ்வளவு வேதனையினால் துடிக்கிறது தெரியுமா? இப்படி இருதயம் கவலைகளினால் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு உங்கள் இருதயத்தினுடைய கவலை உங்களை கொன்னிட்டு இருக்குமானால் அந்த கவலையை ஆண்டவர் மாற்றுவார். எப்பொழுது உங்கள் கவலையை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது. 1 பேதுரு 5:7 இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள், அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். சில பேருக்கு சில ஹேபிட் இருக்கும். ஒரு கவலை வந்துட்டுன்னா அதை யார்ட்டையாட்டு சொல்லணும், யார்ட்டையாட்டு சொல்லணும். யார்ட்டையாட்டு சொல்லிட்டா அவங்களுக்கு ரிலீஃப் ஆகிடும். இன்றைக்கி அதை நினச்சி மனுஷங்கிட்ட சொல்கிறாங்க, அந்த டைமில் ரிலீஃப் ஆகும். அதே மனுஷன் அவங்க சொன்ன காரியத்தை வச்சு அவங்கள மடக்கி அவங்கள காயப்படுத்தி மறுபடியும் அவங்கள கஷ்டப்படுத்துவான். அப்போ இன்னும் அதிகமான கவலை அவர்களுக்கு வருது. உங்களை நேசிக்கிற, உங்களை விசாரிக்கிற, உங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுகிற, உங்களை ஆற்றுகிற, உங்களை தேற்றுகிற, தாயை போல தேற்றுகிற, தகப்பனை போல சுமக்கிற ஒருவர், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் உங்கள் கவலையை ஊற்றி நீங்கள் பழகுங்க. கவலை இல்லாத ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் காட்ட முடியும்னா இல்லை. எல்லா மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொரு வகையான கவலை. ஆனால் அந்த கவலையை தாங்க முடியாத கவலையாக வரும் பொழுது தான் என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவது தெரியலையே அப்படின்னு நம்ம புலம்புவோம். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தா,
இவள் இருதயத்தை மனமடிவாக்குவாள். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அன்னாள் அழுது கொண்டே சாப்பிடாமல் இருப்பாள். எல்கானா அன்னாளை பார்த்து சொல்லுவாள், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாள்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாள்? நான் இருக்கிற 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் அதிகம் அல்லவா? இந்த வார்த்தைலாம் ஆறுதல் படுத்தலை. அன்னால் இருதயத்தை ஆறுதல் படுத்தலை. ஏன்னா அவளுடைய சகோதரி இவள் இருதயத்தை கவலைப்படுத்திக்கிட்டே மனம் மடிவாக்கிக்கிட்டே இருப்பான். நாள் ஒன்று வந்தது. 1 சாமுவேல் 1:15 அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றினாள். யாரையும் கண்டுகிடலை. யார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. புலம்பினாள். ஏலி கேட்கிறான், குடிச்சு வெறிச்சது போதும், கண்ணீர் மல்கு சொல்கிறான், என் ஆண்டவனே அப்படிப்பட்டவள் அல்ல நான். என் இருதயம் வேதனையினால், என் இருதயம் கவலைகளினால் நிறைந்திருக்கிறது. நான் மதுவாகிலும் திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. என் இருதயத்தினுடைய கவலை எல்லாம் நான் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினேன். 18 பின்பகுதியை நீங்கள் வாஸ்து பார்த்தா அதற்கு அப்புறவு அவள் துக்கமுகமாக இருக்கலை. அவருடைய கவலைகள் எல்லாம் மாறியது. சொல்லுவாங்களே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உங்கள் இருதயத்தில் சமாதானம் வந்துட்டுன்னா உங்கள் முகத்தில் அந்த சமாதானம் தெரியும். அந்த இருதயம் காக்கப்படணும்னா, இருதயத்தில் சமாதானம் வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, உங்கள் கவலையெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். கவலைப்படாமல் சொல்லுங்கள். கவலைப்படாமல் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதானே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு கவலைப்படுறதுனால ஏதாவது நடக்குமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னா, நீ கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? ஒரு முழத்தை குறைக்க முடியுமா? எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஏன் கவலைப்படணும்? அந்த கவலையை ஆண்டோடைய பாதத்தில் வச்சிடுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் வச்சிடுங்க. உங்கள் இருதயத்தினுடைய கவலைகள் மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவர்கள் இருதயத்தினுடைய கவலைகளை என் தேவன் மாற்றுவீராக. இப்பொழுதே மாறட்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென்.